பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற ஒரு நபரை சரியான காரணத்தோட தேர்வு செஞ்சு சொல்லணும். அர்ணவ். எஸ் சார். யார் அந்த நபர், என்ன காரணம்? ஸோ நான் வந்து அன்ஷிதாவை சூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு 24 மணி நேரமாக நான் இங்கே இருக்கிறேன் பிக் பாஸ். இந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க, அவள் கொஞ்சம் டீஆக்டிவாக இருக்கிறா. ரொம்ப பெருசாக யாரு கூட மிங்கிள் ஆகலைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ இந்த ஆட்டத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சேஞ்ச் உருவாக காரணமே இந்த வீடு சூஸிங்கில் தான் இருந்தது. ஸோ அதில் வந்து எங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்த ஒரு நபரை தான் நான் நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் அட் த சேம் டைம் எங்களுக்கு வந்து அவர் வெளில போனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ரவியை நாமினேட் பண்ணுறேன். நான் வந்து ஜாக்லின் சொல்கிறேன். ஏன்னா ஜாக்லின் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஃபைட்டு. அவள் வந்து இன்றைக்கி அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் கொஞ்சம் இங்கே இருந்தது வந்து எனக்கு ரொம்ப அப்நார்மலாக ஃபீல் ஆச்சு. ஸோ எப்போவுமே இன்வால்வ்டாக அங்கே பிரச்சனையாக நான் போகிறேன்னு தான் போய் பார்த்துருக்கேன். ஸோ இந்த எப்போவுமே அங்கே நான் எனக்கு இல்லை என்னை கூப்பிடல அப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது. அது எனக்கு ஒரு மாதிரி இந்த கேமில் இன்வால்வ் இல்லாத மாதிரி இருந்தது. என்னை கூப்பிடல, ஈவன் இஃப் இட் இஸ் நாட் கிளியர். ஒரு நிமிஷம், நான் என்னோட கருத்து தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாதனால நான் வந்து ஜாக்லினை வந்து நாமினேட் பண்ணுறேன். சாச்சனாமா ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலு. பிகாஸ் இங்கே இருக்க எல்லாரோட சாச்சனா வந்து கிளியரன்ஸாக கரெக்டாக எடுக்கிறாங்க. சாச்சனா இல்லைன்னா எங்களுக்கு ஒரு கிளியர் மைண்டில் நாங்கள் போயிட்டு இருப்போம்னு எனக்கு தோணுது பிக் பாஸ். அதனால் நான் சாச்சனாவை நாமினேட் பண்ணுவேன். நான் வந்து சத்யாவை நாமினேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கேமில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி இருக்காங்க. அவர் மட்டும் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக அப்படியே ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கார். இந்த 24 மணி நேரத்தில் முதல்ல வெளியில் போகிறேன் தானாகவே ஒத்துக்கிட்டது சஞ்சனா. இந்த கேமை முதல்ல விட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டது சஞ்சனா. இந்த கேமை தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வேண்டான்னு சொன்னது சஞ்சனா. இது ஒரு நியாயமான காரணம். ஏன்னா வேண்டான்ற ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வாய்ப்பின் அடிப்படை நான் சஞ்சனா சொல்கிறேன். நான் ரவீந்திரன் சாரை சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவரை விட மற்றவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அருண், காரணம் தெளிவா இல்லை, தெளிவாக சொல்லுங்கள். சார் நீ காலைல பேசும்போது சொன்னார், நான் வெறும் ப்ரொடியூசர் தான், எனக்கு வந்து ஒரு அடையாளம் தான் இருக்குது, அது நான் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாரும் நடிகர்கள் அப்படின்னாங்க. சாரை பொறுத்தவரையும் ஹீஸ் அ ப்ரொடியூசர். ஒரு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்காரு, நம்மெல்லாம் வாய்ப்பு தேவைப்படுற இடத்துல இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நான் ரவீந்திரன் சாரை இந்த இதில் நான் நாமினேட் பண்ணுறேன். அருண், சக போட்டியாளர் என்ற அடிப்படையில் அவர் பெயரை முன்மொழிய காரணம் என்ன? காரணம் இதுதான் சார். இந்த கேம் வந்து ஒரு இந்த கேமுக்கான ஒரு தேவையான மனிதராக அவர் எனக்கு தெரியல இந்த 24 hours 7ல். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நாட் டிசர்விங்ன்ற மாதிரி சொல்ல வரியா? நாட் டிசர்விங் தேவையில்லைன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது எப்படி நீ ப்ராஜெக்ட் படி சொல்ற? அந்த மாதிரி தான நீங்க மீன் பண்றீங்க. அக்கார்டிங் டு ஏஜ் வைஸ், அக்கார்டிங் டு கம்ஃபர்ட் வைஸ், இது எல்லாத்துலயுமே சொல்லும்போது நான் சார் இல்ல, ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் மென்ஷனிங் அபௌட் ஹிஸ் ஏஜ். உட்காருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் முத்துக்குமரன். ஏன்னா ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். நான் வந்து ரவீந்திரன் அண்ணாவை தான் நாமினேட் பண்ணுறேன். பிகாஸ் மனுஷன் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் நிறைய இருக்குது உள்ள. ஏன்னா ஒரு 4 பேர் பொண்ணுங்களை உள்ளே விட்டு உங்கள் கூட வந்து அந்த இதுக்கு வந்து போட்டி போட சொல்லும்போது பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்க. ஒரு நாமினேஷனே நீங்கள் தள்ளிட்டீங்க. ஸோ இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் நான் பார்க்க முடியாது. ஸோ அதனால நீங்கள் நான் வந்து யாரை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னா அர்ணவை நாமினேட் பண்ணுறேன். ஏன்னா அவர் அன்ஷிதாவை நாமினேட் பண்ணதே ஐ ஃபீல் அவர் ஏதோ ஒரு கேம் பிளான் வச்சுருக்காருன்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்காகவே பிகாஸ் ஐ நோ தே ஆர் க்ளோஸ். ஸோ அதனாலே இது ஏதோ ஒரு கேம் பிளானாக தோணுறதுனால நான் அர்ணவை நாமினேட் பண்ணுறேன். சாஞ்சனா, சீரியஸ்னஸ் புரியாமல் சொல்கிறியான்னு தெரியல, பட் உன்னோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த கேம் வந்து ரொம்ப லெட் கோ மாதிரி தோணுது. அதனால் வந்து அந்த பிடிமானம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தோன்றதுனால ஐ வுட் லைக் டு நாமினேட் யூ. வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனால் உன் வாயிலேருந்து ஃபஸ்ட்டே அது வந்திருக்க கூடாது. ஸோ அதனால நான் அவளை சொல்கிறேன். இந்த கேமில் எனக்கு பயங்கரமான டஃப் கொடுப்பாங்க. இவங்க பிரெயினுக்கும் இவங்க ஃபிசிக்குக்கும் உங்கள் ஐடியாவுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப சிரமப்பட போகிறோம் அப்படின்னு தான் ஜாக்லினாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் வரைக்கும். நேற்று அவங்க பேசும்போது என்ன ஆனாலும் நான் வெளில தான் நிற்க போகிறேன்னாங்க. நான் ஹைலி அப்ரிஷியேட்டட்னு சொன்னேன். நான் இப்போ ஒரு வார்த்தை கேட்குறேன், 24 மணி நேரத்தில் நீங்கள் வெளியே போயிட்டா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். பரவாயில்லன்னாங்க. அவங்க மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் கூட்டிகிட்டே போச்சு. ஆனால் காலையில் அவங்க கன்வின்ஸ் ஆகி உள்ளே போனப்போ அவங்க உடஞ்ச விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அங்கே தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்கல்ல. அவங்க இப்போ அங்கே
கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அதனால ஜாக்லினை வந்து நான் நாமினேட் பண்றேன். இந்த கேம்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆகாம கொஞ்சம் தனியா இருக்காரோ, யாரு கூடயும் மிங்கிள் ஆகலையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது வந்து அர்ணவ் ப்ரோ. ஸோ நான் வந்து அவரை நாமினேட் பண்றேன். ஐ திங்க் நான் நாமினேட் பண்ணுறது ஜாக்லின் தான். இந்த வீட்டுக்கு நேற்று நைட் தான் நம்ம உள்ளே வந்தோம். பயங்கரமாக டயர்டு, எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஆனால் அந்த பீஸ், நம்மளோட பீஸ் கொஞ்சமாவது கிடைக்க பர்சன் அப்படின்னா ஜாக்லின் மட்டும் தான். அந்த டீம்ல அவங்க டீம் எஃபர்ட் கிடையாது, அதனாலே ஜாக்லின். எனக்கு என்னை காப்பாற்றிக்கணும். ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணேன். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நாமினேட் பண்ண எல்லாருமே வந்து நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்ட்ராங்காக யாராவது ஒருத்தர் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கேம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீக்காக இருக்கிறவங்க வெளில போனால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உன்னை வீக்காக பார்க்கல சாச்சுனா, பட் ஆனால் நீ வெளில போனால் தான் நான் உள்ளே இருக்க முடியும். அதனால தான் நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன். ரெண்டாவது, நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி லைக் ஏதோ வேற ஏதோ மாதிரி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது சொல்லும்போது கூட நம்ம அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட புரிய மாட்டேங்குது. பட் ஆனால் சத்தியமாக எனக்கு ஒன்று நாமினேட் பண்ணணும்னு இல்லை தான். ஐம் ரியலி சாரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்ல அவங்க நாமினேட் பண்ணாலும் மக்களுக்கு பிடிச்சிருந்தா தேவல்கி ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்கிறாங்க. பி பிரேவ். இல்லை, நான் முதல்ல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். லைக் நான் காலையில் சொன்னது என்ன விதத்தில் நான் சொன்னேன்னா, எனக்கு வேறு யாரையும் அனுப்ப ஆசை இல்லை, நான் போனால் நான் ஃபைன் அப்படின்ற ஒரு விதத்தில் வந்து நான் சொன்னேன். அது உங்களுக்கு தப்பாக ப்ரோடக்ட் ஆகிக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன விதமும் கரெக்டாக இருக்கலாம். நான் இந்த வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கல. அண்ட் செகண்ட் திங், நான் வந்து நாமினேட் பண்ணுறது ஜாக்லினை. லைக் என்னன்னா, எல்லாரும் சொல்கிறத தான் நான் ஏற்றுக்க முடியும். ஒருத்தவங்க சொல்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கலன்றது அது அவங்களோட ஒப்பீனியன். அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறதையும் தான் நான் கேட்டு தான் பண்ணுறேன். ஒரு வாட்டியும் கன்ஃபார்மாக ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நான் கேட்டிருப்பேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கெல்லாம் அடுத்த வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் சாச்சனாக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்கள் கண்ணில் தனியாக என்னுடைய முடிவு வேறையாக இருந்தது கண்ணா. நீங்கள் அதை பற்றி ஒரு இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க, ஐயோ நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டேன், அதை நீங்கள்லாம் எப்படி எடுத்து இல்லை சொல்கிறேன். அதை நீங்கள் சொல்லலை, சீரியஸாக என்ன சொன்னேன்னா, மற்றவங்க போகிறதோட நான் போகிறது எனக்கு இல்லை. எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, என்ன நானே நாமினேட் பண்ண முடியும்னா என் பேர் கூட நான் இப்போ யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கான ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இல்லை, நான் சொல்கிறேன், ஒரு வேர்டுக்கு சொல்கிறேன். யார் போகிறது நீ கஷ்டமாக இருக்குங்கிறது கஷ்டம். இருந்தாலும் நான் வரும்போது கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இந்த கேமில் ரொம்ப காம்படிஷன் இருக்கும். எப்படியாவது ஒரு நாள் எப்படியாவது வந்துடணும். நிறைய இடத்துல தோத்தவங்க தான் அதிகமாக இங்கே பங்கேற்றுருக்குறாங்க வாழ்க்கையில். எனக்கு சஞ்சனாவை நாமினேட் பண்ணுறேன். சஞ்சனாவை சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது பாப்பா இன்னும் நிறைய எதிர்காலம் இருக்கும், உங்களுக்கு காலங்கள் நிறையா இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கையில் நான் உங்கள் பேரை சொல்கிறேன்.